இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழ் சினிமாவில் அதிகமான எக்ஸ்பெக்டேஷன் உள்ள டாப் 10 படங்களை பற்றி தான் பார்க்க போறோம். நம்ம லிஸ்ட்ல 10வது இடத்துல இருக்கிற படம் அயலான். இன்று நேற்று நாளை டைரக்ட் பண்ண ரவிக்குமார் டைரக்ஷன்ல ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல மிகப்பெரிய பட்ஜெட்ல ரெடி ஆயிட்டு இருக்க படம் தான் அயலான். அயலான் டாப் 10ல இருக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா, எப்படி இன்டர்நெட்னாலே சயின்ஸ் ஃபிக்ஷன் வித் காமெடிங்கிற ஜானர்ல பிளாக் பஸ்டர் ஆச்சோ, அதே ஜானர்ல தான் டைரக்டர் ரவிக்குமார் இந்த படத்தை எடுத்துட்டு இருக்காரு. ஸோ இந்த படத்தோட ஜானரும் சயின்ஸ் ஃபிக்ஷன் காமெடி தான். இந்த படத்துல சிவகார்த்திகேயனுக்கு ஹீரோயினா ரகுல் பிரீத் சிங் பண்றாங்க. மியூசிக் டைரக்டர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏஆர் ரஹ்மான். ஸோ படத்துல இன்னும் நிறைய கேஸ்ட் இருக்காங்க. பானுப்ரியா மேம், யோகி பாபு, கருணாகரன், பாலசரவணன். ஸோ இந்த மாதிரி பல கேரக்டர்ஸ் படத்துல இருக்காங்க. கிட்டத்தட்ட 2018 இருந்து இந்த ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. பிகாஸ் 4500 விஷுவல் எஃபெக்ட்ஸ் இந்த படத்துக்கு தேவைப்படுது. ஸோ அதனால அந்த கிராஃபிக்ஸ் ஒர்க்காகவும் விஷுவல் எஃபெக்ட்ஸ் பக்காவாக வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த படத்தை இவ்வளோ லேட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வெயிட்டுக்கு கண்டிப்பாக இது ஒர்த்தான ட்ரீட்டாக இருக்கும். ஸோ படம் இந்த வருஷம் தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இது கண்டிப்பாக தமிழ் சினிமாவோட மிகப்பெரிய படமாக இருக்கும். விஷுவல் எஃபெக்ட்ஸ் ஆகவும் டெக்னிக்கலாகவும் இந்த படம் ரொம்பவே ஸ்ட்ராங்கான படமாக இருக்கும். லிஸ்ட்ல 9th பிளேஸ்ல இருக்கிற படம் இந்தியன் 2. 1996ல கமல் சங்கர் காம்போல ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல இறங்கி பிளாக் பஸ்டரான படம் தான் இந்தியன். அதோட சீக்வல்ஸ் தான் இப்போ இந்தியன் 2வா கமல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த படத்தையும் சங்கர் தான் டைரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா ஒரே ஒரு சேஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா, 1996ல வந்த இந்தியனோட மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரஹ்மான், இந்தியன் 2ஓட மியூசிக் டைரக்டர் அனிருத். சங்கர் சாரோட கடைசி 2 படமான ஐ 2.0 இது ரெண்டுத்துக்குமே ரஹ்மான் தான் மியூசிக் போட்டாரு. 2.0 ரிலீஸ்க்கு முன்னாடி ரஹ்மான் பல இடத்துல சொல்லியிருந்தாரு, நான் நிறைய மியூசிக் போட்டேன், பட் சங்கர் இன்னும் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படிங்கிற மாதிரி. ஸோ மேபி அவங்களுக்குள்ள நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துக்கலாம். ஸோ அதனால தான் இப்போ ப்ரெசென்ட்ல சங்கர் எடுத்துக்கிட்டு இருக்க 2 படம், தெலுங்குல ராம்சரனை வச்சு எடுத்துக்கிட்டு இருக்க கேம் சேஞ்சர், தமிழ்ல கமல் சாரை வச்சு எடுத்துட்டு இருக்க இந்தியன் 2, இது ரெண்டுத்துக்குமே ரஹ்மான மியூசிக் யூஸ் பண்ணாம தெலுங்குல தமன் யூஸ் பண்ணியிருக்காரு, தமிழ்ல அனிருத் யூஸ் பண்ணியிருக்காரு. ரீசெண்டாக வந்திருக்க அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சங்கர் கேம் சேஞ்சரை கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாரு. ஸோ இனிமே சங்கரோட ஃபுல் ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன் 2ல தான். சங்கருக்கு தமிழ் சினிமாவில் கண்டிப்பாக ஒரு கம்பேக் தேவை. 2.0 ஐ இந்த 2 படமும் எல்லா தரப்பு ஆடியன்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணாத ஒரே ரீசன்னால அன்னியன், சிவாஜி, முதல்வன், ஜென்டில்மேன் இந்த படங்கள்லாம் சங்கர் தான் எடுத்தாரு அப்படிங்கிறதையே நம்ம மறந்துட்டோம். எப்படி சங்கர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம மணிரத்னம் மறந்தோமோ, அதே மாதிரி இப்போ லோகேஷ் கனகராஜ், வெற்றிமாறன் இவங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம சங்கரையே கொஞ்சம் கொஞ்சமா மறக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம இண்டஸ்ட்ரியை பேன் இண்டியன் லெவலுக்கு கொண்டு போன முதல் டைரக்டர் சங்கர் தான். மணிரத்னம் படம் தமிழ் சினிமாவில், கேரளா சினிமாவில், கன்னட சினிமாவில் கூட கொண்டாடப்பட்டது. ஆனால் தெலுங்கு சினிமாவிலையோ ஹிந்தி சினிமாவிலையோ மணிரத்ன படங்கள் பெருசாக கொண்டாடப்படலை. சங்கரோட படங்கள் மட்டும்தான் பேன் இண்டியன் லெவலில் ரீச் ஆச்சு. அதுவும் சங்கர் ரஜினி காம்போல வந்த படங்கள் சிவாஜி, எந்திரன் இதெல்லாம் பேன் இண்டியா ஃபுல்லாமே ரெக்கார்ட் ஆச்சு. இன்னைக்கு கேஜிஎஃப், பாகுபலிலாம் என்ன பண்ணிச்சோ இதை எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடியே சங்கரும் ரஜினி சாரும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால சங்கர் தான் யாருன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கான கரெக்டான படம் தான் இந்தியன் 2. ஸோ கண்டிப்பாக இது சங்கருக்கு பெரிய கம்பேக்காக இருக்கும். ஸோ இந்தியன் 2வும் தமிழ் சினிமாவோட ஒரு முக்கியமான படம். 8வது இடத்துல இருக்கிற படம் நம்ம சிவகார்த்திகேயனோட மாவீரன். ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸ் ரிலீஸ் ஆகி நேஷனல் அவார்டு வாங்கின மண்டேலா படத்தோட டைரக்டர் மடோன் அஸ்வின் தான் மாவீரனோட டைரக்டர். மண்டேலாக்கு அப்புறம் மடோன் அஸ்வின் சிவகார்த்திகேயன் வச்சு பண்ண போறாரு அப்படின்னு நியூஸ் வந்த உடனே இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் மிகப்பெரிய லெவலுக்கு போயிடுச்சு. அதுவும் படம் நார்மலான ஒரு ஆக்ஷன் ஜானர் கிடையாது. படம் முழுக்க முழுக்க ஒரு ஃபேண்டசியான படம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இப்போதைக்கு வந்திருக்க நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிவகார்த்திகேயன் வரைகிற எல்லா கேரக்டர்ஸும் ரியல்ல நடக்குது. ஸோ அவர் வரைகிற எல்லா சினரியோவுமே, எல்லா சீன்ஸுமே ரியல் லைஃப்ல நடக்கிற மாதிரி. ஸோ அதை வச்சு அவருக்கு வர்ற பிரச்சனைகள்லாம் அவர் எப்படி சால்வ் பண்றாரு அப்படிங்கறத இந்த படத்தோட கதை. படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூ, டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா பார்த்து சூஸ் பண்ணியிருக்காங்க. படத்துல மிஸ்கின் இருக்காரு. ஸோ சிவகார்த்திகேயன், மிஸ்கின் 2 டிஃப்ரெண்டான கேரக்டர்ஸோட காம்பினேஷனை பார்க்கறதுக்கே நம்ம இந்த படம் கண்டிப்பா பார்க்கணும். ஸோ பிரின்ஸோட தோல்விக்கு அப்புறம் சிவகார்த்திகேயன் அயலான், மாவீரன் அப்படின்னு இந்த 2 படத்தை கையில வச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பா இந்த 2 படமே இந்த வருஷத்தோட மிகப்பெரிய பிளாக் பஸ்டரா இருக்கும். 7th பிளேஸ்ல இருக்கிற படம் நம்ம STR 48 தான். கமல்ஹாசன் ப்ரொடக்ஷன்ல கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படத்தை டைரக்ட் பண்ண தேசிங்க பெரியசாமி டைரக்ஷன்ல பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட ரெடி ஆயிட்டு இருக்க படம் தான் STR 48.
வெந்து தணிந்தது காடு 10 தலையோட பிளாக் பஸ்டருக்கு அப்புறம் சிம்புவும் தேசிங்கு பெரியசாமியும் ஒன்னா இணைஞ்சிருக்கு இந்த படம் கண்டிப்பா மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகும் அப்படின்னு எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் எல்லா தரப்பு ஆடியன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ண ஒரு படம். அந்த படத்தை நம்ம சூப்பர் ஸ்டாரே கூப்பிட்டு பாராட்டியிருக்காரு. ஸோ எஸ்டிஆர் இருக்கிற ஃபார்முக்கு இந்த ஸ்கிரிப்ட் கண்டிப்பா அவருக்கு செம்ம தீனியா இருக்கும் அப்படின்னு தேசிங்கு பெரியசாமி இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. ஸோ இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். Even when you feel low, you can still go. Even when you feel slow, you can still go. Even when there's no hope, you can still go. I never answer to no, man, I still go. பாத்தீங்கன்னா நம்ம கார்த்தி நடிச்சுக்கிட்டு இருக்க ஜப்பான் சர்தார், பொன்னியின் செல்வன் அப்படின்னு பேக் டு பேக் பிளாக் பஸ்டர் கொடுத்த கார்த்தி இப்போ அடுத்து நடிச்சுக்கிட்டு இருக்க படம் தான் ஜப்பான். இது வந்து கார்த்தியோட 25th ஃபிலிம். ஸோ இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜு முருகன். படத்தோட ஹீரோயின் அனு இமானுவல். ஜப்பானோட மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ். கார்த்தி ரீசெண்டாக சூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஸ்கிரிப்ட் எல்லாமே தமிழ் ஆடியன்ஸோட ரொம்பவே ரசிக்கப்படுது. கார்த்திக்கு நிறைய நல்ல பேர் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. தமிழ் சினிமாவில் கரெக்டாக ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணி நடிக்கிற ஒரு ஆக்டர் கார்த்தி தான் அப்படிங்கிற பேரை வாங்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த படத்துலையும் கண்டிப்பாக அதை மெயின்டைன் பண்ணுவார் அப்படின்னு நினைக்கலாம். ரீசெண்டாக அவருக்கு ரிலீஸ் ஆன விருமன், பொன்னியின் செல்வன் 2, சர்தார் இதெல்லாம் பிளாக் பஸ்டர் ஆனதால ஸோ இந்த படத்துக்கான ஹைப் ரொம்பவே அதிகமாக தான் இருக்கு. ஸோ ஜப்பானுக்கு முன்னாடி 3 பிளாக் பஸ்டர் கொடுத்துருக்காரு. அதுக்கு பின்னாடி அவர்கிட்ட இருக்க ஸ்கிரிப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கைதி 2, சர்தார் 2, 1001 எடுத்தாங்கன்னா அதுலேயும் கார்த்தி தான் இருக்க போறாரு. கைதி 2ல இருக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பா விக்ரம் 3லயும் கார்த்தி இருப்பாரு. முன்னாடி இருக்கிற படங்கள் எப்படி ஹைப்பை ஏற்றி வச்சிருக்கோ அதே மாதிரி அவர் நடிக்க போற பின்னாடி இருக்கிற படங்கள் எல்லாமே பெரிய படங்கள். ஸோ அதுக்காகவே ஜப்பான் ஹைப் செம்ம பீக்ல இருக்கு. ராக்கி சாணி காகிதம்னு 2 பிளாக் பஸ்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் அருண் மாதேஸ்வரன் தனுஷை வச்சு படம் பண்ண போறாரு அப்படின்னு பெரிய எக்ஸ்பெக்டேஷனே வந்தது. அந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி தான் படம் ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்குமே அவங்க ரிலீஸ் பண்ற வீடியோஸ், போஸ்டர்ஸ் எல்லாமே இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி மேசிவான ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட 2 அப்டேட்ஸ், முக்கியமான அப்டேட்ஸும் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்டேட்ஸ் என்னன்னா கேப்டன் மில்லரோட ஃபர்ஸ்ட் லுக் ஜூன் மாசத்துல ரிலீஸ் ஆக போகுது. படத்தோட டீசர் ஜூலைல ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போஸ்டர்ல தனுஷ் ஒரு விண்டேஜ் மிலிட்டரி வெப்பனை எடுத்துக்கிட்டு மாசா நடந்து போயிட்டு இருக்காரு. சுத்தி நிறைய ஆர்மி பீப்புள்ஸ் செத்து கிடக்குறாங்க. கேப்டன் மில்லர் டீம் ரிலீஸ் பண்ற ஒவ்வொரு போஸ்டர் வீடியோல இருந்தே தெரியுது படம் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல இருக்க போகுது. அதே மாதிரி தமிழ் சினிமால ½ an hour கிட்ட வார் சினரியோ நடந்த மாதிரி எந்த படமும் இருந்தது கிடையாது. ஸோ கேப்டன் மில்லர் தமிழ் சினிமாவோட ஒரு முக்கியமான படமா கண்டிப்பா இருக்கும். 4வது இடத்துல மொத்தம் 2 படம் இருக்கு. ஒன்னு நம்ம தலைவர் நடிச்சுக்கிட்டு இருக்க ஜெயிலர், இன்னொன்னு நம்ம தலை நடிச்சுக்கிட்டு இருக்க விடாமுயற்சி. என்னடா தலைவர் படத்தையும் தலை படத்தையும் 4வது பிளேஸ்ல வச்சிருக்கேனே நினைக்காதீங்க. மேல இருக்கிற 3 படமே அதை விட ரொம்ப முக்கியமான படம். நான் ஏன் முக்கியமான படம்னு சொல்றேன்னா, மற்ற இண்டஸ்ட்ரியில கேஜிஎஃப், பாகுபலி, காந்தாராலாம் பண்ண விஷயத்த நம்ம இண்டஸ்ட்ரியில பண்ணக்கூடிய ரேஞ்சில் இருக்கிற 3 படம் தான் ஃபர்ஸ்ட் 3 இடம். இந்த வருஷம் எவ்வளோ கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் வந்தாலுமே ஃபர்ஸ்ட் 3 பிளேஸ்ல இருக்கிற படம் தான் ஹை எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கு. ஜெயிலர் 4th பிளேஸ்ல இருக்கு. ரீசன் எந்திரனுக்கு அப்புறம் தலைவருக்கு ஒரு சரியான ஸ்கிரிப்ட் இன்னுமே மாட்டல. எந்திரன், சிவாஜி, படையப்பா, பாஷா அந்த ரேஞ்சுக்கு ஒரு படம் இப்போ வரைக்கும் கொடுக்க முடியல. பேட்டை செம்மையான ஒரு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக கொடுத்தது. ஆனாலும் ரஜினி ஃபேன்ஸை தவிர மற்ற யாருக்குமே அந்த படம் அவ்வளோ பெரிய சாட்டிஸ்ஃபிகேஷனை கொடுக்கல. ஸோ கண்டிப்பாக தலைவர் ஒரு ஹிட் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற நிலைமையில் இருக்காரு. அந்த ஒரு ரீசன்னால மட்டும்தான் எக்ஸ்பெக்டேஷன் கம்மியாக இருக்கு. முன்னாடி ரிலீஸ் ஆன தர்பார் அண்ணாத்தையோட தோல்வி தான் இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷனை கொஞ்சம் குறைச்சிருக்கு. ஆனால் இப்போ ரீசெண்டாக சன் பிக்சர் சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணுற எல்லா வீடியோஸ், போஸ்டர்ஸுமே படத்தோட ஹைப்பை பயங்கரமாக ஏற்றிக்கிட்டு இருக்கு. படத்தில் ஆட் ஆன கேஸ்ட் அண்ட் க்ரூஸ், அவங்க சொல்கிற விஷயங்கள், டெக்னீஷியன்ஸ், ஜூனியர் ஆர்டிஸ்ட், இவங்க எல்லாருமே படத்தை பற்றி சொல்கிற விதம் இப்போ படத்தோட ஹைப்பை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் ஜெயிலர் 4th பிளேஸில் இருக்கு. நெக்ஸ்ட் விடாமுயற்சியும் 4th பிளேஸில் இருக்கு. விடாமுயற்சி 4th பிளேஸில் இருக்கிறதுக்கு ஒரே ரீசன் பார்த்தீங்கன்னா வேற ரீசனே கிடையாது. தல அஜித் குமார் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக மட்டும்தான் இந்த படம் 4th பிளேஸ்ல இருக்கு. உண்மையை சொல்ல போனா அஜித் ஃபேன்ஸ்க்கு இந்த ஸ்கிரிப்ட் மேல அவ்வளவு பெரிய நம்பிக்கை கிடையாது. அஜித் ஃபேன்ஸும் நம்பி இருக்கிற ஒரே விஷயம் அஜித் குமாருங்கிற பேர் தான். ஸோ நானும் அதை தான் சொல்றேன். அஜித் குமாருங்கிற ஒரு பேருக்காக மட்டும்தான் விடாமுயற்சி 4th பிளேஸ்ல இருக்கு. 3rd பிளேஸ்ல இருக்கிற படம் நம்ம சூர்யாவோட கங்குவா. அண்ணாத்தையோட படுதோல்விக்கு அப்புறம் சிறுத்தை சிவாவை நம்பி இவ்வளோ பெரிய ஸ்கிரிப்டை கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இது தரமான ஸ்கிரிப்டாக தான் இருக்கும். படத்தில் டிஷா பட்டானி ஹீரோயினாக நடிக்கிறாங்க. டிஎஸ்பி மியூசிக் டைரக்டர்.
கடைசியா 3D ஹிஸ்டாரிக் ஃபிலிமா ரிலீஸ் ஆன கோச்சடையான் தமிழ்நாட்டுல செம ஃபிளாப் ஆச்சு. இப்படி இருந்தும் இந்த டைம்ல 3D ஹிஸ்டாரிக் ஃபிலிம் கரெக்டா ஒர்க் ஆகும் இந்த ஸ்கிரிப்ட்க்கு அப்படின்னு நம்பி சூர்யா அந்த படத்தை சைன் பண்ணி நடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னா இந்த ஸ்கிரிப்டை அந்த அளவுக்கு அவர் நம்புறாருன்னு அர்த்தம். கங்குவா படத்தோட ப்ரொடியூசர் ஞானவேல் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு, பாகுபலி KGF எல்லாம் பார்த்து அந்த படத்துக்கு சவால் விடுற மாதிரி கங்குவா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த படத்தையே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் படத்தோட எக்ஸ்பெக்டேஷனும் இருக்குது. ஸோ தமிழ் சினிமாவை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிற படமாக கங்குவா கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி சூர்யாவுக்கு தெலுங்குலையும் தமிழ்லையும் மார்க்கெட் இருக்குது. ரோலெக்ஸ் வந்ததுக்கப்புறம் ஹிந்திலையுமே அவருக்கு மார்க்கெட் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு தான் சொல்லணும். 2024 கங்குவா ரிலீஸ் ஆக போகுது. தமிழ் சினிமாவோட ட்ரீமான 1000 கோடி கலெக்ஷன் எடுக்கிறதுக்கு இந்த படத்துக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த 1000 கோடி கலெக்ஷன் சங்கர் கொடுப்பாரா, மணிரத்னம் கொடுப்பாரா, லோகேஷ் கொடுப்பாரா நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நீங்க யாரும் கொடுக்க தேவையில்லை, நான் கொடுக்குறேன் அப்படின்னு சிறுத்தை சிவா வந்திருக்காரு. ஸோ கங்குவா என்னென்ன பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். செகண்ட் பிளேஸ்ல இருக்கிற படம் பா ரஞ்சித் டைரக்ஷன்ல நம்ம சியான் விக்ரம் நடிச்சுக்கிட்டு இருக்க தங்கலான். ரஞ்சித் டைரக்ஷன்ல ஜிவி பிரகாஷ் மியூசிக்ல சியான் விக்ரம் நடிச்சுக்கிட்டு இருக்க படம் தான் தங்கலான். இந்த படத்தோட ஹீரோயின்ஸ் பாத்தீங்கன்னா மாளவிகா மோகனன், பார்வதி நம்பியார். ஸோ ரஞ்சித் சியான் விக்ரம் வச்சு பண்ண போறாரு அப்படிங்கும் போது ஆடியன்ஸ் கிட்ட அவ்வளவான எக்ஸ்பெக்டேஷனே இல்லை. கற்பட்ட பரம்பரை மாதிரி நார்மலான ஒரு படம் எடுக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி தான் ஆடியன்ஸ் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் லுக்ல சியானோட கெட்டப்பை பார்த்த உடனே படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் பீக்ல போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா விக்ரமோட டெடிகேஷன் அது ஒரு லுக்ல தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் அவங்க ரிலீஸ் பண்ண டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ, இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன மேக்கிங் வீடியோ, இது எல்லாமே சொல்லுது இந்த படம் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல இருக்க ஒரு படம். ஸோ படத்தில் நடிச்சிருக்க வெஸ்டர்ன் ஆக்டர்ஸ் எல்லாருமே இந்த படம் கண்டிப்பாக வெஸ்டர்ன் ரேஞ்சில் இருக்கும், இங்கிலீஷ் ஆடியன்ஸ்க்கு இந்த படம் ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. விக்ரமோட லுக், ஆக்டிங் இதெல்லாம் பார்க்கும்போது ஆஸ்கார் எடுத்து விடா ட்ரம்ப் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. சேது, அன்னியன் அந்த மாதிரி படத்துக்கு அப்புறம் விக்ரம் ஆக்டிங்க்கு தீனி போகிற மாதிரி ஒரு படம் கிடைக்கவே இல்லை. பட் விக்ரமோட தேடுதலுக்கு பா ரஞ்சித் இந்த படத்தில் கரெக்டான தீனி கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிற படம் தமிழ் சினிமாவோட மோஸ்ட் எக்ஸ்பெக்டிங் நம்பர் 1 ஃபிலிம் ஆஃப் த இயர் என்னன்னா மாநகரம், மாஸ்டர், கைதி, விக்ரம் இப்படின்னு 4 பிளாக் பஸ்டர் கொடுத்து தனக்குன்னு தனி யூனிவர்ஸ் LCU அப்படின்னு உருவாக்குன லோகேஷ் கனகராஜ் அடுத்து LCU கண்டினியூ பண்ற மாதிரி கைதி 2 பண்ணுவாரு அப்படின்னு ஆடியன்ஸ் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது லோகேஷ் கனகராஜ் தளபதி விஜய் வச்சு லியோ பண்றதா அனௌன்ஸ் பண்ணாரு. லியோவோட ஹைப்க்கு 3 முக்கியமான ரீசன். முதல் ரீசன் தளபதி விஜய், 2வது ரீசன் லோகேஷ் கனகராஜ், 3வது லியோ LCUல இருக்குமா இருக்காதா இப்படிங்கறதான் இந்த படத்தோட 3 மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. தமிழ் சினிமாவே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய படம்னா அது லியோ தான். KGF, பாகுபலி, RRR பண்ண ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் இந்த படம் அடிச்சு நவுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கையில தமிழ் சினிமாவே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க படம் லியோ. லியோ தான் நம்ம லிஸ்ட்லயே மோஸ்ட் எக்ஸ்பெக்டிங் தமிழ் ஃபிலிம். சிவாஜி, எந்திரன், துப்பாக்கிக்கு அப்புறம் ஆடியன்ஸ் அதிகமா வெயிட் பண்ற ஒரு மோஸ்ட் எக்ஸ்பெக்டிங் ஃபிலிம் லியோ. Bloody sweet.